100 வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவிலே இருக்கிற பஞ்சாலை தொழிலாளர்கள், பஞ்சாலைனா மில்லுங்க, பஞ்சாலை தொழிலாளிகளாக இருந்த பெண்கள், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16 மணி நேர வேலை அன்றைக்கு நிர்பந்திக்கப்பட்டது. 16 hours a day ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டிய ஒரு வாழ்வியல் கட்டாயம் அந்த பெண்களுக்கு இருந்தது. இவ்வளவு நீண்ட வேலை நேரம் இருக்கக்கூடாது, 16 மணி நேர வேலை எங்களால கொடுக்காதீங்க, நிர்பந்தப்படுத்த கூடாதுன்னு சொல்லி பஞ்சாலையிலே வேலை செய்கிற அந்த பெண்கள் தெருவிலே இறங்கி போராடினார்கள். பெண்களுக்காக நடத்தப்பட்ட முதல் போராட்டம் என்று அதைத்தான் சொல்ல வேண்டும். அது கிட்டத்தட்ட 100-103 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதனுடைய அதிர்வலைகள் உலகமெங்கும் பரவி சென்றன. அதனுடைய தொடர்பாக உலகெங்கிலும் இருக்கிற உழைக்கும் மகளிருக்கான வேலை நேரத்தை கட்டாயமாக்க கூடாது, அது ஒரு அளவு 8 மணி நேரம் 8 மணி நேரம் தான் இருக்கணும் என்ற குரல்கள் உலகமெங்கும் ஒலிக்க ஆரம்பித்தன. அப்புறம் அதுக்காக ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாடு நடந்த தேதி தான் மார்ச் 8ஆம் தேதி. அதைத்தான் தொடர்ந்து நாம் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே என்னை பொறுத்தவரையில் மகளிர் தினம் என்பது ஒரு கொண்டாட்டம். ஏன்னா நாமும் செலிப்ரேட் பண்ணணும் தானே. ரோஜா பூலாம் கொடுத்து அவார்ட்லாம் கொடுத்தா நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, அதை சிறப்பாக செய்கிறார்கள். இந்த பிளாட்ல இருக்கிற எல்லாருக்கும் பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்கிற ஒரு தாய், கொஞ்சம் வயதானவர்கள், அவங்க படியேறி வந்துட்டு இருந்தாங்க. படியேற முடியல, அப்படி கொஞ்சம் குனிஞ்சிட்டு தான் படியேறி வந்தாங்க. ஆனா கையில சுமை இருக்கிறது. நான் வந்து குப்பம்மா ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு நான் சொன்னேன். மகளிர் தின வாழ்த்துக்கள் குப்பம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவர்களுக்கு அப்படி என்றால் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே மகளிர் தினத்தை முன்னிறுத்துகிற பெண் என்றால் அவரைத்தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் யாரையும் நான் நம்பி இல்லப்பா, என் காலில் நான் இருக்கேன், எனக்கு வயதாயிட்டா கூட என்னால் முடிந்த வரையில் யாரையும் சார்ந்திராமல் நான் என்னுடைய உழைப்பால் வாழ்வேன் என்று இருக்கிற அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுதான் மகளிர் தினத்தில் உண்மையிலேயே நாம் வணங்க வேண்டிய, கொண்டாட வேண்டிய பெண்களுள் அவர்கள் முக்கியமானவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நீங்க ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் தடைகளை உடைத்து கொண்டு வெளியே வர துடித்த முதல் பெண் யார் என்று யோசித்து பாருங்க. உங்க பாட்டியா இருக்கலாம், உங்க அத்தையா இருக்கலாம், உங்க பெரியம்மா, உங்க அம்மாவா இருக்கலாம். படிக்க விட மாட்டோம்னு சொன்னப்போ இல்ல நான் போய் படிக்கிறேன்னு போராட்டக்கூடிய யாரோ ஒரு பெண் உங்கள் வீட்டில் தூக்கி இருக்கிறார். உண்மையில் நீங்க யாருக்கா அவார்டு கொடுக்கணும்னா அவங்களுக்கு தான் நீங்க அவார்டு கொடுக்கணும். அவங்க இருந்தால் போய் கட்டி பிடிச்சிட்டு ஒரு பூவையோ கொடுத்தா என்ன இதெல்லாம் கொடுக்கறது தான் அவங்க கேட்பாங்க. ஆனா அவர்கள் தான் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஒருவேளை அவர்கள் இப்போது இல்லை என்றால் அவர்களை ஒரு நிமிடம் மனதில் நினைத்து அவர்களுடைய துணிவும் அவர்களுடைய தைரியமும் எனக்கு வர வேண்டும் என்று ஒரு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் ஐ திங்க் தட் இஸ் ட்ரூலி விமென்ஸ் டே செலிப்ரேஷன் என்று நான் நினைக்கின்றேன்.